வணக்கம். பொருட்பால்ல அங்கவியல்ல குறிப்பறிதல் அந்த அதிகாரத்தில் முதல் குறள். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி. இது கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி போட போகிறோம். குறிப்பு கூறாமை நோக்கி அறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கு அணி. இந்த குறிப்பு அப்படின்றது ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பொருளில் வருது. சரிங்களா? குறிப்புன்னா நம்ம குறிப்பு சொல்கிறோம் அப்படிங்கிற பொருளில் வரல. அவர் மனதில் நினைக்கிற விஷயத்தை சொல்கிறது. அப்படி ஒருத்தர் மனதில் நினைக்கின்ற விஷயங்களை அவர் வாய்விட்டு சொல்லாமலேயே அவர் முகத்தை பார்த்தும் கண்ணை பார்த்தும் அறியக்கூடிய ஞான ஒளியை உடையவன். என்ன எப்படி சொல்லாங்க பாருங்க. மாறாநீர் வையற்கு அணி. அது அந்த அரசனுக்கு மட்டும் அவன் பெரிய அணிகலன் அப்படின்னு சொல்லலை. அவன் எந்த உலகத்தில் வாழ்கின்றானோ அந்த உலகிற்கே ஒரு பெரிய அணிகலன் போல இருக்கிறான் அப்படிங்கிற. மாறாநீர் அப்படிங்கிறது இந்த உலகம் கடலால் சூழப்பட்டது இல்லையா? அந்த நீர் எப்போவுமே இருக்கிறதுனால மாறாநீர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வற்றாத நீரால் சூழப்பட்ட வையத்திற்கு ஒரு அணிகலன் போல இருப்பார் அப்படின்னு. அது எப்படி இந்த உலகத்துக்கு அவர் எப்படி அணிகலன் போல இருப்பார்? அந்த ஒரு நிறுவனத்துக்கு அந்த மாதிரி இருந்தால் சரி இல்லையா? ஒரு அமைச்சனாக இருந்தானாக்கா அந்த அரசருக்கு இருந்தால் சரி. ஆனால் உலகுக்கே அப்படின்னா எப்பவுமே அந்த மாதிரி குறிப்பறியவர்கள் அப்படின்னா ஒருத்தரோட குறிப்பு மட்டும் அறிந்துட்டு அதோடு இருப்பாங்களா? இல்லை. அரசரோட குறிப்பு அறிகிறவங்க மற்ற அவர்களை சூழ்ந்திருக்கின்ற எல்லாரோட குறிப்புகளையும் அவர்கள் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திறமை உடையவர்களாக தான் இருப்பார்கள் இல்லையா? ஆனால் அந்த குறிப்பறிதல் அப்படின்றது அத்தனை எளிமையான விஷயமும் கிடையாது. நம்ம மனசில் இருக்கிற விஷயத்தை யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும், அப்புறம் கடவுளுக்கு தெரியும். அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ கடவுளுக்கு மட்டுமே தெரிகின்ற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய திறமை ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா அவன் ஒரு அதிகப்படியான திறமை உள்ளவர் அப்படின்னு தான் நம்ம மதிப்போம் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கின்ற விஷயங்களையும் அவங்களுடைய முகக்குறிப்பை வச்சுட்டும் அல்லது உடல் அங்க அசைவுகளை வச்சும் அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணத்தோடு எல்லா காரியங்களும் செய்வாங்க. அதனால் அவர் இருக்கின்ற இந்த உலகுக்கே அவர் ஒரு அணி போல் அணிகலன் போல் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்பு அப்படிங்கிறது ஆகு பெயர். ஏன்னா குறிப்பு அப்படின்ற பொருளை வராமல் அவர்கள் மனதில் நினைக்கின்ற காரியம் அப்படின்ற பொருளை வருது. இந்த வையக்கு அப்படின்னு வருது இல்லையா? அது வையத்துக்கு மாறா நீர் வையத்துக்கு அணி அப்படின்னு இருக்கணும். ஆனால் இது புலவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு லைசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த விதி மீறல்கள் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதனால் அவங்க அந்த வையக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. வையத்துக்கு அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது இன்னொரு பொருளும் சொல்கிறாங்க. இந்த வையக்கு அணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வையம் கூட்டல் அணி அப்படின்னு பிரித்து இந்த உலகத்திலேயே ஒரு கனியாக இருப்பான். இங்கே கனினா நீங்கள் 2 சுழி போட்டு பழம் அப்படின்றது இல்லை. கனினா கனிப்பொறியாளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு துறையில் மிக சிறந்தவராக, வல்லவராக, மதிநுட்பம் உடையவராக, ஒரு நிமித்திகராக, ஜோதிடராக, நூல் வல்லராக, அப்படி அந்த மாதிரி உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக அவர் இருப்பார் அப்படின்ற பொருளையும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக இந்த குறளில் முதல் குறளையே குறிப்பறிதல் அப்படின்ற முதல் குறளை என்ன சொல்கிறாரு? குறிப்பறியக்கூடிய அந்த ஞானத்தை பெற்ற ஒருவர் இந்த உலகிற்கே ஒரு அணிகலன் போல இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பறிதல் அப்படின்றது நம்ம இல்லறத்துக்கும் ரொம்ப பயனுடையது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் அந்த கலையை நாமளும் கற்றுக்கொள்ளணும். நன்றி, வணக்கம். நாளை அடுத்து